ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க எஸ்வி. நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். கடந்த 4 நாட்களா பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு சொல்லலாம், கான்ட்ரவர்ஷியல் பிரஸ் மீட்னு சொல்லலாம். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது, பல போராட்டங்கள் பல விஷயத்துக்காக நடந்தது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கல்யாண நிகழ்ச்சியில ரீல்ஸ் மோகத்தால் ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கட்சி பேரை கூட வந்து தவிர்த்திருக்காரு. ஸோ அது எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து யாரு ஆட்சியில இருக்கோ, ஸோ தாவேகா அவங்க தான் வந்து விமர்சிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக வலைத்தளங்களோட தாக்கத்தினால வந்து ஆட்சிக்கு வந்து வந்துட்டாங்க, ஒரு கட்டமைப்பு கிடையாது, ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவோட நல திட்டங்கள் இருக்கும் வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னு அர்த்தம். முன்னாள் முதல்வர் கல்யாணத்துக்கு வரும்போது பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தாரு என்னன்னு தெரியல. சோ அதோடைய கிளைமேக்ஸ் டைலாக் எல்லாம் அடிச்சு விட்டுருக்காரு. அதாவது இது போற வரைக்கும் எங்க ஆட்சி தான் வந்து நடக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பட் இதுல வந்து ஒரு உண்மையான விஷயம் வந்து என்னன்னு பாக்கணும். இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமூக வலைத்தளங்கள் தாக்கத்தினாலதான் வந்து அதாவது தாவேக்கான்னு இல்ல, எந்த கவர்மெண்ட் ஆட்சி பிடித்திருந்தாலும் அதுல சமூக வலைத்தளங்கள் தாக்கம் வந்து ஒரு பங்கு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இப்ப இவங்களே நம்ம உதாரணமா வந்து எடுத்துக்கலாம். அதாவது திமுகவோட தொடக்க காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் சம்பந்தப்பட்டு இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நல்லா கொட்டை எழுத்துல வந்து இவங்களோட பிரச்சாரங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ல காசு கொடுத்து இவங்க மேகசைனே இருக்கும்போது சொல்லி இதுல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது அடுத்த கட்ட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிவிஷன் ஈரா. சோ இந்த டெலிவிஷன் ஈரா அப்படின்றப்போ அன்னைக்கு இருந்த சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, இந்த மாதிரி பல சேனல்கள்ல வந்து ஸ்டாலின் இல்ல கலைஞரோட அன்னைக்கு வந்து கலைஞர் தான் வந்து கட்சி தலைவர். சோ அவங்களுடைய திட்டங்கள் திமுகவோட இப்படி இருந்தோம் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக மட்டும் இல்ல அதிமுகவும் வந்து ஊடகங்கள் மூலயமா வந்து பிரச்சாரங்கள் வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா இந்த 2026 எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்டா வந்து இனி நிறைய பேர் வந்து போன்ல தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் பாக்குறோமோ இல்லையோ யூடியூப் விமர்சனம் வந்து நம்ம எல்லாரும் பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்கள் தாக்கத்தோட, அதாவது எந்த ஆட்சி அமைந்திருந்தாலும் அதுல சமூக வலைத்தளங்களோட தாக்கம் வந்து ஒரு கண்டிப்பா இருந்து. சோ இவர் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு பொய்யான கருத்துன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து சமூக வலைதளங்கள்ல பிரச்சாரத்திற்கு அதிகமா செலவு செஞ்ச கட்சியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து திமுக தான். சோ நம்ம எல்லாருமே வந்து பாத்துருப்போம். என்னன்னா, அந்த யூடியூப் திறந்தாலே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வளரட்டும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்துகிட்டே இருந்தது. சோ நம்மளே வந்து என்ன எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, பல விமர்சகர்களும் சொன்னாங்க, எப்பா இதை பார்த்தே எரிச்சலாகி வேற யாருக்கா அழுத்திட போறாங்கப்பா ஓட்ட அப்படின்னாங்க. சோ அதுதான் நடந்திருக்கு போல. எந்த வலைத்தள பக்கங்கள் எதுல போனாலும் வந்து ஸ்டாலினோட எலெக்ஷன் கேம்பெயின் வந்து இருந்தது. தாவேகாவோட இவங்களோட இதுதான், அதாவது காசு கொடுத்து இவங்க வந்து பண்ணாங்க, கிளிக் ஆகல. அவங்க காசு கொடுக்காம பல பேர் வந்து பண்ணாங்க, கிளிக் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் இந்த சமூக வலைத்தளங்களோட இது இருந்தாலும் ஒரு 20% தான் வந்து இந்த சமூக வலைத்தளங்களோட இது இருந்தது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மீதி ஒரு 15% ஆஃப் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை விரும்பிதான் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இவங்கதான் வேணும் ஐடியாலஜிக்கலா வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. 2 கட்சி மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்காங்கப்பா, ஒரு தடவை மாத்தி தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து மாத்தி போட்டிருக்காங்கன்றத நம்ம வந்து பார்க்கணும். சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் கிங்கு, இல்லைன்னா தன்னுடைய பேச்சினால பலரை வந்து கவர்ந்தவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ கான்ட்ரவர்ஷியல் கிங்குன்னு இல்ல, அவர் பேசினாலே வந்து அரசியல் பத்தி ஏதாவது பேசினாலே அன்னைக்கு அதுதான் வந்து டாபிக் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு. எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காருன்னா, எலெக்ஷன் முடிஞ்சது, நான் அரசியல்ல இல்ல, ஆனா என்னை பத்தி சுற்றி இதுல வந்து நிறைய அரசியல் விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பிய ஒரு தொடக்கம் வச்சுட்டு வந்து போயிருக்காரு. சோ அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு சொன்னா. சோ அதுக்கு ஒரு முற்றிலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரசியல்ல கிடையாது, இதை நான் எப்ப அரசியல் இருந்து விலகுறேன்னு சொன்னேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, தாவேகாவோட அந்த உறுப்பினர்கள் வந்து மிக மிக கவனமா வந்து செயல்படணும். ஏன் வந்து அதை அவர் சொன்னார்னா, இன்னைக்கு தாவேகாவில ஏதாவது நம்ம இந்த எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே கூட பார்த்தோம், ஒரு சிஎம்மா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் சில தப்புல வந்து மாட்டியிருந்தாங்க.
இந்த போக்சோ அந்த மாதிரி சில வழக்குகள் எல்லாம் வந்து மாட்டியிருந்தாங்க. சோ இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பாதிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒட்டுமொத்த கட்சியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறும். இந்த போக்சோ கேஸ் மட்டும் இல்லாம பல கேஸ்ல வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து மாட்டியிருந்தாங்க. சோ அவங்க என்னதான் ஒரு மெம்பரா இருந்தாலும் அந்த கட்சியை தான் வந்து அது பாதிக்கும். அதாவது தனிப்பட்ட நபரை வந்து எந்த குற்றச்சாட்டும் வந்து சொல்லாது. அடுத்த கட்டமும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வந்து 100% வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் விஜய். சோ அந்த சினிமா புகழ் அவருக்கு வந்து அதிகமா வந்து இருந்தது. சோ அதுவும் ஒரு ஃபேக்டர். அது மட்டும் இல்லாம இந்த சமூக வலைத்தளங்கள். சோ வந்து ஒரு கரெக்டான இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம எல்லாமே இது பண்ணோம். எப்பவுமே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து சூப்பரா வந்து சொல்லுவாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம சமூக வலைத்தளங்கள்ல நான் நேற்று வந்து பார்த்தேன் நிறைய இந்த நான் தான் சொன்னேன்ல தாவேக்காவோட ஒரு மெம்பர் வந்து தப்பு செஞ்சா தாவேக்கா பேர்ல செஞ்சா அந்த கட்சியை தான் பாதிக்கும்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து சில தாவேக்கா மெம்பர்லாம் வந்து இவர் வந்து கதறாரு, இவருக்கு வந்து பயம் வந்துருச்சு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு 3-4 வருஷமா இந்த கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு விஜய் விசஸ் ரஜினி அப்படின்றது. ஸோ அதை ஒரு எப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டியா அப்படின்றது வந்து பார்க்கக்கூடாது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து குரு வந்து ரஜினி தான், அது மாதிரி தலைவரோட வழியில தான் என் வழி அப்படின்ற மாதிரி சினிமா இருந்தப்போ சொன்னாரு. அந்த மாதிரி இப்ப முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கலாம். பட் அவர் அந்த சினிமா டைம்ல இருந்தப்போ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும். பட் ஆனா அது சம்பவம் எப்படியோ மூவ் ஆகி இன்னும் அந்த விஜய் விசஸ் ரஜினி ஒரு இது போயிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து அது ஒரு அப்பா விசஸ் மகன்ற போட்டியே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த கட்டம் தான் போயிட்டு இருக்கு. சோ சினிமாவுக்கு ரொம்ப சினிமாவுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். சோ திருப்பி அரசியலுக்கு வருவோம். டெஃபினட்டா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சது எதுக்கா எப்படி 100% வந்து சினிமாவோட அந்த புகழ் உச்சியில தான் இன்னைக்கு வந்து மக்கள் இடத்துல ஈஸியா வந்து ஒரு கேம்பெயின் வந்து நடந்தது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட தனியா வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஐடி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. மொத்த அந்த ரசிகர் கூட்டமே வந்து அவருக்காக வந்து நின்று இதுவும் பண்ணாங்க. சோ நான் வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு கூடிய கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. சோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா உதயநிதியோட சர்ச்சைக்குரியமான பேச்சு. அதனால பல போராட்டங்கள் தமிழ்நாட்டிலையும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகில வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்தது. அப்படி என்னதாப்பா பேசினாரு, இவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் எராடிகேட் சனாதன தர்மா. சனாதன தர்மம்னா என்ன? எதுக்கு உதயநிதி அடிக்கடிக்கு வந்து பல எலெக்ஷன்லயும் சரி சனாதன தர்மத்தை நான் ஒழிப்பேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் சொன்னதில்லை, அவங்க தாத்தாவும் சொன்னதில்லை. பட் ஆனா இவர் வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். சனாதன தர்மம்னா வேற எதுவுமே கிடையாது. நம்ம இந்துத்துவாவோட இன்னொரு பேர் தான் வந்து சனாதன தர்மா. இந்த தர்மா அப்படின்றது வந்து ஒரு ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இப்படிதான் இருக்கணும், அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஆனா இவர் வந்து என்ன ஒரு ஆணவத்தனமான பேச்சு என்ன சொல்றாருன்னா, இந்து இந்துயிசம் வந்து நான் அழிப்பேன், இந்துயிசம் வந்து இல்லாம பண்ணுவேன் அப்படின்றதுதான் வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து தாவைக்கால அமைச்சர் ஆதவர்ஜன வந்து எப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லிடுவாரு. எப்படின்னா தென்னந்தோப்புல ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்துன்ற மாதிரி நார்த் இந்தியால சனாதன தர்மம்னா வந்து இந்து இது பத்தி தான். சோ அதனால அவங்க வந்து கோவப்படுவாங்க, இந்துத்துவம் வந்து அழிக்கிறாங்கன்ற ஒரு தப்பான இதுல வந்து எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் வந்து சனாதன தர்மாக்கு அகைன்ஸ்ட் தான்ப்பா. என்னன்னா சனாதன தர்மம்னா தமிழ்நாடு இந்த சைடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீண்டாமை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணோம். சனாதன தர்மத்துல எங்கேயுமே இவருக்கு கீழே இவருக்கு கீழே தான் இருக்கணும், இந்த ஜாதி கீழே தான் இந்த ஜாதி உயர்ந்தது இந்த ஜாதி வந்து தாழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லல. இவங்க ஒண்ணு என்ன கொண்டு வருவாங்க, மனுஸ்கிருத்தில வந்து சொல்லியிருக்கு, மனுஸ்கிருத்தில வந்து என்ன சொல்லிட்டு வந்து கம்பேர் பண்ணாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து என்னன்னே வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா இதோட அதை லிங்க் பண்றது அதோட இதை லிங்க் பண்றதுன்ற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த, அதாவது ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா வந்து 70 வருஷமா இந்த திமுக வந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து பரப்பிட்டு இருக்கு. சோ சனாதன தர்மம்னா வேற எதுவுமே இல்லை. இந்து தர்மம்னா என்ன? ஹவு டு வி லிவ், ஒரு ஒழுக்கமா எப்படி வாழணும், கடவுள்னா என்ன, கடவுள் நம்பிக்கைனா என்ன, கடவுள் வழிபாடுகள் என்ன. சோ வந்து ஒரு மனிதன் தன் வாழ்வுல எப்படி வந்து ஒழுக்கமா இருக்கான்,
இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து அகைன்ஸ்ட், இதெல்லாம் சனாதன தர்மாக்கு அகைன்ஸ்ட், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த இந்து தர்மா அப்படின்றதுதான் இந்த சனாதன தர்மா. சோ இத வந்து நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்ட்டு அவரு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியனாவே மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தப்போ ஒரு கிறிஸ்துமஸ் விழால வந்து இதே மாதிரிதான் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. நான் வந்து பெருமைக்குரிய கிறிஸ்டியன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியா வந்து செக்யூலர் செக்யூலர் அப்படின்றது வந்து சொல்லணும். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரத தேசத்துக்குள்ளதான் வந்து தமிழ்நாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கும்பல் வந்து தைரியமா என்ன பண்றாங்க, நாங்க இத்தனை கோவில வந்து உடைச்சோம், இத்தனை இது பண்ணாலும் பாருங்க எங்களுக்கு தான் இந்த இந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. நம்ம என்னதான் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ், நம்ம மைனாரிட்டி அவங்க வந்து குறிப்பிடுறதுல ஸோ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு எது என்னதான் இருந்தாலும் மத்த மதத்தினர் புத்திசம் இந்த மாதிரி ஓட்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் மேஜர் ரோல் வந்து பிளே பண்றது எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்துயிசம் ஓட்டு தான். ஆனா உன்னுடைய மதத்தை வந்து ஒருத்த அழிப்பேன்றான், அதை வந்து உன்னுடைய கடவுளை வந்து ஒருத்த அழிப்பேன் அப்படின்னு சொல்றவன் அவன் எல்லாருக்கும் சமமா பண்ண கிடையாதுப்பா. நான் வந்து சர்ச்சையும் எதிர்க்கிறேன், நான் வந்து மசூதியும் எதிர்க்கிறேன், இங்கேயும் வந்து தவறான வழிபாடுதான், இதுவும் தவறான வழிபாடுதான், அதுவும் தவறான வழிபாடுன்னு சொல்றவன நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது தப்பு அது சரி அப்படின்னு சொல்றவன தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம வந்து விட்டு வச்சிருக்கோம். அதோடைய ஒரு இதுதான் வந்து கடந்த நார்த் இந்தியால ஒரு பெரிய போராட்டங்கள் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில வந்து பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன இந்த லாஸ்ட் இதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு திமுக வந்து பல இடங்கள்ல வந்து தோத்து மாற்றா வேற ஒருத்தர் வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். சோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம திமுக வந்து இது பண்ணணும். இந்த பழைய டைலாக் எல்லாம் இருக்கும், படிச்சவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ அண்ணாமலை அவர்களுடைய ரிப்ளை, அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, சனாதன தர்மத்தை வந்து அழிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, அப்படின்னா அதை நீங்க முதல்ல உங்க வீட்டுல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். உங்க அம்மா டெய்லியும் நீங்க வந்து நல்லா இருக்கணும், உங்க அப்பா நல்லா இருக்கணும், உங்க கட்சி நல்லா இருக்கணும்ட்டு வந்து கோயில் கோயிலா இருக்கிறாங்களே, காலைல ஏறினாலே அப்போ உங்க ஆட்சியில என்ன இருந்தது, துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு இங்க குடமுழுக்கு செஞ்சாங்க, இங்க போனாங்க, இங்க அந்த பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னு. நீங்க வந்து சமஸ்கிருத ஒழிப்பு சமஸ்கிருத திணிப்பு அப்படின்றீங்க. ஆனா உங்க வீட்டுல ஏதாவது உங்க அம்மா ஹோமம் பண்ணும்போது தமிழ்லயா பண்றாங்க, அந்த வீடியோ ஏதாவது ரிலீஸ் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, சைலண்டா வந்து நான் ஒரு யாக்கர் போட்டு போன்ற மாதிரி கரெக்டான பாயிண்டா வந்து எடுத்து வச்சிருக்காரு. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, சனாதன தர்மத்தை அழிப்பேன், அதாவது இந்து தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னவங்க எல்லாரும் இது வரைக்கும் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இதுக்கான ஒரு தக் ரிப்ளையா வந்து கொடுத்திருக்காரு. அதாவது மாற்றம்னா உங்க வீட்டுல வந்து மாற்றம் வந்து ஏற்படுத்துங்க. உங்க ஆட்சியில அறநிலைத்துறை வந்து சேகர் பாபு ஐயா இருந்தாரா இல்ல உங்க அம்மா இருந்தாங்களான்னே வந்து தெரியலன்ற மாதிரி நடந்துட்டு நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா, எல்லா சேகர் பாபு அவர்கள் வந்து நடத்துற அந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கூடயே இருப்பாங்க. அப்போ சனாதன தர்மத்தை அழிப்புன்னு சொல்றதே வந்து ஒரு தவறான செயல். அப்படி செய்யறனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ல. உன் வீட்லயே நீ வந்து கரெக்டா இல்ல, அடுத்தவனை மட்டும் நீ மாறுனா என்ன அர்த்தம்? அதாவது இந்த திமுக காரங்களுக்குலாம் இதுதான், அதாவது தான் வீட்டு தாலியை வந்து மனைவி வந்து போட்டிருக்கணும், அடுத்தவன் தாலியை போய் அறுப்பான். சோ இதுதான் வந்து திமுகவோட பாலிசியே. அதேதான் வந்து தாத்தா மகன் பேரன் அப்படின்ற வரைக்கும் பேரன் வரைக்கும் இன்னைக்கு வந்து நிக்குது. அடுத்தது கொள்ளு பேரன் வந்து ரெடியா இருக்காரு இன்பநிதி, ரெட் ஜெயிலுக்கு வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இளைஞரணி பொறுப்பு வந்து தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவோட முடிவுல இருக்கோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறதா, தொடர்ந்து இந்த சேனல் வந்து செயல்படணும்னா உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமா வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.